இந்த படத்தில் வந்து நான் இதுவரை நடித்ததிலேயே என்னோடய கதாபாத்திரத்தை பற்றி சொன்னேன். இதுவரை நடித்ததிலேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆனால் பிரமாதமாக வாழ்ந்த ரோல்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அவருடைய ஃபேன். அவரை நான் எப்படி வெளியிலேருந்து ரசித்தேனோ அதை நான் ரொம்ப எனக்கு உள்ளே கொடுக்கணுன்ட்டார் டைரக்டர். ஒரு பாசமிகு அண்ணன், அந்த அவர் பாசத்துக்கு திருப்பி பாசம் கொடுக்குற தம்பிங்க. அதில் எனக்கு இன்னும் ரொம்ப பாசமான ஒரு தம்பி, அண்ணனுக்காக உயர் கொடுக்குற தம்பி, தம்பிக்காக உயர் கொடுக்குற அண்ணன். அப்படி தான் அந்த கதாபாத்திரம். அதை வந்து நான் எந்த விதத்துலேயும் குறைய வைக்கலை. ஏன் அப்படின்னா நாங்கள் வைக்க ஒரு காரணம் என்னென்னா, இது ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, பிஹைண்ட் தி ஸ்க்ரீன். நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இதில் என்ன பண்ணலாம், அது பண்ணலாம் நிறைய யோசிப்போம். இல்லை இதில் வந்து நாங்கள் ஒரு நாள் கூட அதை பற்றி நினச்சதே கிடையாது. ஏன்னா வெளியில் ஸ்க்ரீனில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரே கலாட்டாக தான். அஜித் சார் சமைக்கிறதுக்கு அது நாங்கள் போய் அங்கே நிற்கிறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுமா இதை பற்றி தான் பேசிட்டு இருப்போம். தவிர அந்த சீனை பற்றிலாம் நாங்கள் கேர் பண்ணதே கிடையாது. ஏன்னா நாங்கள் என்ன வெளியில் பண்ணுறோமோ அதுதான் உள்ளே இருக்குது. நாங்கள் எவ்வளோ வெளியில் அப்போ அது பார்க்கும்போது படமாக பார்க்கல நாங்கள் கிட்டத்தட்ட 100 நாள் நடிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த நாங்கள் என்னெல்லாம் அவங்க விளாண்டு எவ்வளோ இமோஷனலாக எவ்வளோ பாசமாக இருந்தோமோ அதுதான் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால் நான் ரொம்ப சிரமமே படலை. அந்த படத்தில் நடிச்சது சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஆனால் நல்ல ஒரு கதாபாத்திரத்தை பண்ணுறேன் என் லைஃப்பில். முத கண்ணாடி பார்க்குதுரா. அப்போ இவ்வளோ நாளாக செங்கலை பார்த்தாடா சேவிங் பண்ணிட்டு இருந்தாரு. தங்கமே என்ன ஆச்சு, உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு. அமேசிங் டேரக்டர். நான் இப்போ ஒர்க் பண்ணது நம்ம டேரக்டர் வந்து நான் மட்டும் இல்லை, இதில் நடிக்கிற அத்தனை கதாபாத்திரம், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், அவ்வளோ கதாபாத்திரத்துக்கும் அற்புதமாக நடிச்சு காட்டுவார். பிரமாதமாக சிவா சார் வந்து மிகப்பெரிய நடிகர், பிரமாதமாக நடிச்சு காட்டுவார். அவ்வளோ பிரமாதமாக நடிச்சு காட்டுவார். ஏதாவது தப்புனா இதை இப்படி பண்ணுங்கள், இந்த மாடலேட் பண்ணுங்கள், இதில் இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு. சூப்பர் டைரக்டர். நான் அது இந்த வெறும் நாங்கள் 5 அண்ணன் தம்பி மட்டும் இல்லை, இந்த டோட்டலாக அந்த டீமே, தமிழா மேலமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபேமிலியாக தான் போகணும். படமும் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக வந்திருக்கு. வெற்றி கேமராமேன் சூப்பராக. நம்ம வந்து தலையை எப்படிலாம் பார்க்கணும், இப்படி வச்சா மாசு இருக்கும், அப்படி வச்சா மாசு இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க தலை போட்டு கண்ணாடி போட்டால் சூப்பர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தலை வந்து வேட்டி சட்டையில் மரண மாசாக இருக்கார், பிரமாதமாக இருக்கார். அப்படி ஒரு அதுக்கு வெற்றி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. வெற்றிக்கும் பொதுவாக நானும் வெற்றியும் தான் வந்து தலை படம் ரிலீஸ் ஆனால் 2 பேரும் முதல் ஷோ போகிற ஆட்கள் 2 பேரும். நாங்கள் 2 பேருமே இந்த படத்தில் பயணிச்ச ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு நடிகர், நம்ம ரசித்த நடிகர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சீக்கிரமா மோளத்தாடுங்கப்பா. இந்த படத்தில் நடித்ததில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பாராட்டினது வந்து அப்புக்குட்டியை வந்து அஜித் சார் ரொம்ப பிரமாதமாக பாராட்டினார். அந்த ஒரு கண் கலங்கிற காட்சியில் வந்து பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. அப்புக்குட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். அது ரொம்ப இது பண்ணார். எனக்கு இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட் சீக்வன்ஸ், அதை வந்து அண்ணன் கூட நானும் அவருக்குமான பேசும்போது ரொம்ப அப்போது நல்ல வெரி குட் ஆக்டர்ல அப்படின்னு சொன்னார். இது பிரமாதம் பண்ணுறீங்க, இது என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே என்கரேஜ் பண்ண ஒரு விஷயம். ஆனால் அஜித் சார் வந்து என்னுடைய நான் ஆல் படம் ட்ரெய்லரை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணுங்கிறதுக்காக நான் இங்கேருந்து பிரிண்ட் எடுத்து நான் என்னோடய ஐபேடில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எடுத்துகிட்டு போய்ட்டு அஜித் சார் ஃபஸ்ட்டு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். திடீர்னு டோர் நாக் ஆகுது, யார் சவுண்ட் இருக்குன்னு அப்படின்னு போய் கதவு திறந்தேன். அஜித் சார் எப்போ வந்தீங்க சார்? இப்போ தான் சார் வந்தேன். இல்லை அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருங்க சார். எனக்கு எதுவுமே பேசலை சார். என்னோடய ஆசை, என்னுடைய இந்த படம் ஒன்று பண்ணியிருக்கேன், அந்த படத்தை ட்ரெயிலர் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும். ஷூட் பார்க்கலாம் அப்படின்னு ரூமில் வந்து ஐபேடில் போட்டு காட்டினேன். அப்படியே கண்ணை அமைக்காமல் அப்படி ஃபுல்லாக அப்படி பார்த்துட்டு நான் அவரே பார்த்துருக்கேன் எப்படி ரசிக்கிறாருன்னு. அப்படி பார்த்து எடுத்துச்சு வெள்ளம் இது ஆளே வேறு மாதிரிருக்கீங்க அப்படின்னு இறுக்கி கட்டி பிடிச்சார். சூப்பர் எழுதி வச்சு இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னாரு. எனக்கு அது பயங்கர சந்தோஷமாகிடுச்சு. நான் உடனே சொன்னேன், அஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருங்க, பாராட்டிச்சுங்க. கண்டிப்பாக அஜய் சாருக்கு பிடிச்சதில்ல, எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. அது அந்த பெருந்தன்மை இருக்கு இல்லையா, அதை பண்ணிவிட்டு அதை அவர் வந்து பாராட்டின விதம் வந்து எனக்கு இருக்குது. அது உண்மையாக அந்த கண் ஒளி அவங்க பேசுகிற விஷயம் அது
பயங்கர சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எனக்கு சொன்னார், இல்லை இது உனக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர், கண்டிப்பாக கஷ்டப்படுறீங்க, நீங்களாம் பெருசாக வருவீங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் விட நான் பிடித்த நான் ரசித்த ஒரு நடிகர் கூட நான் இருந்தது, அவர் கூட எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, இது எனக்கு கிடைக்காது, இதுக்கு கிடைச்சதுக்கு எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பொங்கல் எனக்கு ஒரு சிறப்பான தீபாவளி மெயினாக கிடச்சிது. எனக்கு ஒரு சிறப்பான பொங்கல் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொங்கல் இந்த பொங்கல் வீரம். ஒன்று வெள்ளையாக இருந்துச்சு, லவ் ஆயிடுச்சு. சந்தானம் சார் நான் சந்தானம் சார் கூட நான் பண்ணுற முதல் படம் அவர் சீக்வன்ஸில் நான் அவருடைய காமெடியில் நிறைய ரசிச்சிருக்கேன், படத்தில் நிறைய எல்லாருமே ரசிச்சிருக்கோம். ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணுறது இந்த படம் தான் கிடச்சிது. சூப்பர் பர்சன், வெரி குட் பர்சன், ரொம்ப 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 தன்மையான ஆள், ரொம்ப தன்மையான ஆள். எங்கே போனாலும் என்ன விதார்த்தம் இருக்கணும், உடனே நாங்கள் போனோன்னா மீட் பண்ணுவோம், டெய்லி ஈவினிங் ஜிம்முக்கு போவோம். பாவம் அவர் பயங்கர இன்றைக்கி என்னென்னா ரொம்ப பிஸி. அந்த பிஸியில் நான் தான் கேட்பேன், எப்படி ஜி மேனேஜ் பண்ணுறீங்க, இவ்வளோ படம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஏன்னா நான் பார்த்தது ரொம்ப சிறப்பான விஷயம் சந்தானத்தில் சொல்லணுன்னா, சீன் ஒன்று பண்ணுறத அந்த சீனை அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பார். அந்த சீனை வச்சு மைண்ட் பண்ணி இதை அவர் பேசலாம், அதை பேசலாம், அதை பேசலாம், அது இது பேசலாம், இது பேசலாம், அதை பேசலாம் அப்படின்னு சொல்லி அதை அந்த ப்ரிப்பரேஷன் ஆகுது இருக்குல்ல. இன்றைக்கி சந்தானத்தோட காமெடி இவ்வளோ ரசிக்கப்படுதுன்னா அவருடைய ஹார்ட் இருக்குது. அது ரொம்ப வெறும் டேரக்டர் சொல்லி விட்டது மட்டும் இல்லாமல் அதை அவர் டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி வராது. அங்கே ஒரு ப்ரிப்பரேஷன்ஸு இதை எல்லாம் பண்ணலாம். ஒன்று ஒரு 3 ரிஹர்சல் பார்த்து இந்த டைமிங்கை பிடிச்சி அவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, ரொம்ப அமேசிங். வெரி டெடிகேட் ஒர்க்கர். அவர் ரொம்ப டெடிகேட் ஒர்க்கர். அது மாதிரி ரொம்ப ஹம்பிள் பர்சன். ரொம்ப நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பேர் இருக்குது, எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் சிம்பிளி சூப்பர், ரொம்ப க்ளோஸ்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணார். ரொம்ப சந்தோஷம், அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம். நீங்க மட்டும் ஒரு பையனை கைட்டு விடும் போதே அண்ணா அண்ணான்னு சொல்றது இல்ல, எப்பா சீக்கிரமா மோளத்தை அடிங்கப்பா. இந்த படத்தில் அப்புறம் எனக்கு தம்பியாக பாலா இருந்துச்சுக்கார். அதுக்கப்புறம் முனிஷ் அவர் நாங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இதில் எனக்கு தம்பியாக பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து சோகில், அவர் பைக் ரேசர், அவர் ஒரு பைக் ரேசர், அவர் கிரிக்கெட் வீரர் வேறு. அவர் கடைசி தம்பியாக நடிச்சிருக்காரு. இந்த 2 பேருக்குமே முதல் படத்தில் தான் சொல்லுவோம், ரொம்ப அவங்களாம் நான் 2 பேரும் பார்க்கும்போது நான் சந்தானம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், நீங்களாம் பெரிய பாக்கியம் இல்லை அவங்களுக்குலாம். உண்மையிலே 2 பேரும் ரொம்ப பாக்கியம். என்னென்னா இந்த இப்படி ஒரு படம் நீங்கள் ஒரு சோழிலாம் இன்ட்ரடியூஸ் ஆகிற படமே தலை கூட அவர் தம்பி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீ பெரிய லக்கி பர்சன். கவலைப்பட, கண்டிப்பாக சினிமாவில் அவனுக்கு நல்ல இடம் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அது நடந்தது. நானும் சொன்னேன், நான் சினிமாவுக்கு வந்தேன்னா அவர் கூட நான் மீட் பண்ணுவேன், நான் நடிக்கணும் கூட நினைக்கல. அவரெல்லாம் நான் மீட் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஹீரோவானதுக்கப்புறமும் நான் அஜித் சாரை ஒன்றா சந்திக்கணும். மெயினாக ஹிட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திக்கணும். எப்படியா லைஃப்பில் அஜித் சாரை பார்த்து பேசணும் ரொம்ப ஆவலோடு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு கடை கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த இதுவும் இல்லாமல் உங்களுக்குலாம் பெரிய பாக்கியம், உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் நினைக்கிறேன். அப்படி ஒரு படம் உங்களுக்கு உண்மையிலேயே கிடச்சிது. சூப்பர். அப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க முதல் படமாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன், பாலா அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ மிங்கிலாக இருக்காங்க அப்படின்னா, படம் பண்ணாத 2 பேருமே ஒரு அண்ணன் தம்பியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பேரும் அவ்வளோ அழகாக மிங்கிலாக இருக்கும். டோட்டலாக மிங்கில் இருக்கும். அது காரணம் என்னென்னா, ஒன்று தலை தான். அவர் இந்த யூனிட்டை அப்படி ஆகிக்கிட்டார், தனக்குள்ளே ஆகிக்கிட்டார். அவ்வளவு எல்லாரோடையும் பண்ண பழக்கமும், அவர் ஹீரோ பண்ணியிருக்காரு, இப்போ தான் புதுசு அப்படிலாம் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு அந்த படத்தில் முக்கியமாக கொடுக்குறாங்களோ அதே விஷயத்தை ஈக்குவலாக பண்ணி அந்த பெரிய சப்போர்ட் பண்ணார் அஜித் சார். அந்த சப்போர்ட்னால தான் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா இது பிரிச்சே சொல்ல முடியாது. இந்த படத்தில் இந்த புதுமுகமாக தெரியவே தெரியாது, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. முத கண்ணாடி பாக்குதுரா. அப்போ இவ்வளவு நாளா செங்கலை பார்த்தாடா சேவிங் பண்ணிட்டு இருந்தாரு. தங்கமே தங்கமே என்ன ஆச்சு, உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலா.